சொன்னேன். அவன் எதுவும் பண்ணாம அவன் ஏதாவது பண்ணிருப்பான். சும்மா பையனே கரெக்ட் பண்ணாதீங்க. வாங்க 3 பேர் வந்து சாப்பிட வாங்க. மா என்னம்மா இது? தோசைடா. அதெல்லாம் தெரியாத அளவுக்கு கறிக்கு போய் கிடக்குது. உனக்கு செஞ்சு தரதே பெருசு. நீ கொலை சொல்ற பத்தியா? பேசாம சாப்பிடு. எனக்கெல்லாம் வேணாம். நான் கிளம்புறேன். நீ சாப்பிட்டு போடா. இல்ல பட்டாயம் சொல்றேன். சரி போய் பாத்து போயிடுவாங்க. டேய் என்னடா இன்னும் அவனை காணோம்? ஏன் வழக்கோல எப்போ லேட்டாக தான்டா வருவான். டேய் அவனுக்கு இதே வேலையா போச்சுடா நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறது. டேய் என்னடா எப்போ பார்த்தாலும் லேட்டா வரீங்க? நம்மளும் லேட்டாக வந்துட்டோமா? டேய் சரி வாங்க டீ குடிக்க போலாம். டேய் டீ குடிக்கலாம் வேணாம்டா. டேய் வாடா போலாம். நான்லாம் வரலப்பா டீ குடிக்க. சரி வாங்க நம்ம போலாம். டேய் சும்மா சொன்னேன்டா. நீங்க எப்போ போறீங்க? நான் வருவேன். சரி வா போலாம். வணக்கண்ணா. தம்பி வாங்கப்பா. என்னப்பா இத்தனை நாள் ஆளே காணோம். நீங்க வராதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இப்போ நீ வந்துட்டீங்களா? சரி நான் டீயை போடுங்க குடிச்சிட்டு கிளம்புவோம். அப்படியே இந்த டீ போடுங்க. முதல்ல டீ போடுறதே பெருசு. இந்த டீ வேற போடணுமா? எவ்வளோ பைசா கிடைக்கும்? வணக்கம். இன்றைய செய்திகள். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இன்று காலை 9 மணி அளவில் தொடங்கிய உடல் உறுப்பு தான முகாமில் இதுவரை 13,206 பேர் தானாக முன்வந்து பதிவு செய்துள்ள நிகழ்வு கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்று அம்மருத்துவமனைக்கு பெருமை சேர்த்துள்ளது. இதைத் தொடர்ந்து அம்மருத்துவமனையில் உள்ள உடல் உறுப்பு தானம் செய்யும் நபர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இலக்கை 1 லட்சமாக வைத்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. நன்றி. இதெல்லாம் நீங்க பதிவு பண்றாங்கன்னு தெரியல. இதெல்லாம் தேவையே இல்லை. கின்னஸ்ல வர போடுறாங்க. டேய் மண்ணு தின்னு வீணா போற உடம்பு 4 பேருக்கு உதவும் இல்லடா. நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு இருக்கேன். வரவங்க வாங்க. பூமர் ஏய் பூமர் பூமர் சீனியர் ஒரு பைக் வாங்கிட்டு பாத்தியா? ஏய் நான் பார்த்தேன்டா. அதெல்லாம் இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல் பைக்குடா. அதெல்லாம் எப்போ நம்ம வாங்க போறோமோ? டேய் கூடிய சீக்கிரத்துல நான் வாங்கி காட்டுறேன்டா. வாங்க மச்சான் பார்த்துக்கலாம். டீ குடிச்சிட்டு காசு இல்லை. என்ன காசு இல்லை நீங்களே கொடுத்துருக்கா. காசு இல்லையா? எவ்வளோ ஆச்சுன்னா? 65 ரூபா. 30 ரூபா. 35. தம்பி போலாம். தம்பி ஜிபே இருக்கா? சீப்பே இல்லை நீங்க. பையனுக்கு பிறந்த நாள் வருது. ரொம்ப நாளா பைக் கேட்டுட்டு இருந்தாங்க. வாங்கி கொடுத்துடலாமா? சரிம்மா இது பிறந்த நாள் வாங்கி கொடுத்துடலாம். ஸ்கூட்டி நீ முதல்ல எக்ஸாம் முடியுமா? அதுக்கும் வாங்கி கொடுத்துடலாம். முதல்ல அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துடலாம். வேணா அண்ணா கிட்ட ஹெல்ப் கிஃப்ட் எடுத்துப்பா. என்ன புதுசா எதையும் மூலமா சண்டை போட்டே இருக்கீங்க? கிஃப்ட் அது இதுன்னு. சரிம்மா அண்ணா ஒரு அண்ணா சொல்லுங்க. சொல்றா என்னங்கப்பா? என்ன இது ஆதார் கார்டு மாதிரி இருக்கு. கண்ணாடி போட்டு பாருங்கப்பா. வயசான காலத்துல என்னடா இது ஹாஸ்பிடல் கார்டு மாதிரி இருக்கு. ஆமாப்பா கார்கல் கனெக்ஷன் கார்டுப்பா. அப்படின்னா அதான்ப்பா அந்த ரத்த தானம்லாம் பண்றாங்கல்ல. அதே மாதிரி இது வந்து உடல் உறுப்பு தானம் பண்றதுக்கான கார்டுப்பா. டேய் என்ன பண்ணி வச்சிருக்க? ஏன்டா வார்த்தை சொன்னியாடா? உள்ள செல்ல கூட அம்மா வார்த்தை கேட்டியா? போய் மேல படிக்கிற வேலையை பாருடா. ஏன்பா இப்படி பண்ற? அம்மா ஒரு நல்ல காரியமா நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னமா அப்பா புரிஞ்சுக்காம இப்படி பண்றாரு? என்னதான் பண்ணாலும் ஒண்ணு என்கிட்டே இல்லைன்னா உங்க அப்பா கிட்டே சொல்லிட்டு பண்ணிருக்கணும்ல. சொல்லாம பண்ணது உன் தப்பு தானே. சரி இனிமே இப்படிலாம் பண்ணாத. போ வேலை இருந்தா ஏதாவது பார்ப்போம். ஒரு நல்ல காரியம் பண்ணா யாருக்கு நல்லா பிடிக்குது. டேய் தம்பி, உன்னோட தூக்கிட்டு இருக்க. எந்திரிடா. பிறந்த நாளைக்காச்சும் புடிடா. எந்திரிடா. என்ன இந்த சமோசா? இதுலயே ஒண்ணு கலக்கல. பேசாம சாப்பிடுங்க. பா என்னடா? 2 பேர் சேர்ந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நல்லா
இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்பா. ஹாப்பி பர்த்டே தம்பி. தேங்க்ஸ்பா. நீ சும்மா இருக்க சண்டை போட்டே இருப்பியா? சரிப்பா. அப்புறமா நான் கேட்டேன்லம்மா. ஆமாங்க, பையன் ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறானம்மா. செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்தா கொடுத்து விட்டுருங்க. இந்தாடா செலவு வச்சுக்கோ. என்னப்பா கத்தையா கொடுப்பீங்கன்னு பார்த்தா வகையா கொடுக்குறீங்க. பார்த்து செலவு பண்ணா சமாளிப்பா, அப்பதான் கஷ்டம் எனக்கு தெரியும். சரிப்பா நான் வரேன். டேய் தம்பி ஒரு இல்ல ஒரு நிமிஷம் நிமிஷம் இருடா. தான். பைக்குப்பா. சூப்பரா இருக்கா? இந்தாடா சாமி. பார்த்து போடா. டேய் 40 மேல போகக்கூடாது. சரிப்பா. டேய் என்னடா ஒரு நிமிஷம் நீ போய் அதை எடுத்துட்டு வா போ. ஏய் ஹெல்மெட். இதுல நீங்க ஒரு நல்லா இருக்கா? இது மூஞ்சி மாதிரி. சரிப்பா வரேன். சரி வெளில போறேன். ஓகேப்பா பாய். பாய் பாய். டேய் எங்க இன்னைக்கு யாருமே காணோம். தெரியலையே, எங்க போயிருப்பானுங்க? ஸோ அவன் நம்ம பர்த்டே பாய் இருக்கானோ. வருவா. ஏய் வாடா மச்சான். வரண்டா துரோகிங்களா. என்னடா துரோகிங்கிறாங்க? நான் நீங்க பாட்டு விட்டு வந்துட்டீங்க. நானும் நாய் 1 மணி நேரமா. சரி 1 மணி நேரமா? பட்டோடா போட விட்டாரா. நான் வட போட உங்களுக்கு பாருங்க நினைச்சேன். என்னடா இவன் ஆமாட்டானா? பர்த்டே பாய் பார்த்து வர மாட்டேடா. டேய் யாரா நீ? டேய் டேய் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்டா. ஏய் விஷயம் ஆக போட்டேடா. தேங்க்ஸ்டா. எங்க அப்பா பர்த்டே கிஃப்ட் பண்ணாரா? ஆ. எங்க அப்பா பர்த்டே கிஃப்ட் பண்றாரா. எங்க அப்பாக்கு பர்த்டே தெரியாதுடா. கரெக்டா? டேய் ட்ரீட்டடா அப்புறம்டா. வாங்க வெயிட் பண்ணலாம். சரி நான் புது பைக்ல வரேன். புது பைக்ல வரேன். ஹெல்மெட் போடு, ஹெல்மெட் போடா. டேய் ஹெல்மெட் எல்லாம் எவன்டா போடுவான்? எப்படா ஃபேஸ் தெரியும்? அப்படியே பாக்குற மாதிரி இருக்கு பாரு இந்த மூஞ்சி. ஹெல்மெட் போடுறே. டேய் பக்கோடா கிளம்பு. நான் ஹெல்மெட் போட்டா வரப்பா. வேணாம். சரி பைக் ஸ்டார்ட் பண்ணு. ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கடா. ஹலோ அண்ணா, என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணா. ரேஸ் கோர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ்ண்ணா. கட்சி ஃப்ரெண்ட் டைட்டாக கட்டுவா. ஆம்புலன்ஸ் வந்து என்னாச்சு பாருங்க. ஹாஸ்பிட்டல் அப்போ சொன்ன பைக்ல ஸ்பீடா போவானா போவானே. பயமா இல்ல என்ன பண்றது. ஹெல்மெட்டை போடுறான்னு கேட்டானா அவன்? இங்க அண்ணன் அட்டெண்டர் யாரு? அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்காங்க. வீட்டுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. எப்படிடா அக்செப்ட் பண்ணுவாங்க? நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் சொல்ல நீ மாட்டேன். தான்ப்பா சொல்லணும். நாங்கலாம் பேச முடியாது. டேய் ஃபோன் கூட நீ சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். டேய் குடுறா. பயப்படாத ஒண்ணாகாது. நீங்க போக மாட்டீங்க. ஏங்க அந்த ஃபோன் அடிக்கிறது கொஞ்சம் எடுக்கிறீங்களா? பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டீங்க. இது கூடவா பண்ண மாட்டீங்க? இதுதான் நானே பண்றேன். இருக்கிறா. ஹலோ 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 யாருங்க? அம்மா, நான் அவனோட ஃப்ரெண்டு பேசுறேம்மா. சொல்லுப்பா. அம்மா அருணுக்கு அருணுக்கு என்னப்பா? சொல்லிடுறா. ஹலோ அம்மா அருணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. என்னப்பா சொல்ற? அருணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஐயோ ஆமா. எந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்க? ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வாங்க. எங்க அருணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி ஹாஸ்பிட்டல் வா வா. ஏய் மச்சான் அம்மா வந்தாங்கடா. தம்பி
என்னப்பாச்சு பையனுக்கு என்னப்பாச்சு? டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்கப்பா. யாருங்க? வணக்கம்மா, நான் தான் இங்க சோஷியல் ஒர்க்கரா இருக்கேன். என்னாச்சுமா? பையனுக்கு ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காருங்க டாக்டர். அப்படிங்களாம்மா, பயப்படாதீங்க. கண்டிப்பா உங்க பையனை காப்பாத்திடலாம். டாக்டர் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. வணக்கம்மா, நீங்க தான் அண்ணனோட அட்டெண்டரா? நடந்த ஆக்சிடென்ட்ல உங்க பையனுக்கு பின்னந்தலையில பலமா அடிபட்டிருக்குமா? டாக்டர் என்ன சொல்றீங்க நீங்க? அது இல்லாம கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. எங்களால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பா என்னப்பா சொல்றாங்க? எப்படிப்பா ஆச்சுலாம்? காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன்ப்பா. எனக்கு கூட பைக் ஸ்பீடாக போயிட்டாங்க. ஏப்பா சொல்லக்கூடாதுப்பா, ஏப்பா பார்த்து போகக்கூடாதா? எப்படா இவ்வளோ பெரிய வலியை தாங்க, சின்ன வலியை கூட தாங்க மாட்டாங்க. பயமா இருக்கு. மருந்து ஒன்றும் ஆகாது. என்ன போடுன்னு சொன்னா ஸ்பீடாக வேற போயிட்டான். டாக்டர் வராங்க, நம்ம என்ன கேட்போம். டாக்டர், டாக்டர் என் பையன் எப்படி இருக்கான் டாக்டர்? பொழைச்சுப்பானா டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். நான் சொல்றத கொஞ்சம் பதட்டப்படாம நிதானமா கேளுங்கம்மா. நடந்த ஆக்சிடென்ட்ல பின்னந்தலையில பலமா அடிபட்டதுனால அவன் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கான். டாக்டர் நீங்க சரியா பார்த்துருக்கீங்க டாக்டர். ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்க டாக்டர். இல்லைங்க, நான் ஒன்றுக்கு 2 டைம் நல்லா செக் பண்ணி தான் சொல்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போதே பிரெயின் டெத் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாம இப்போ நியூரோ டாக்டர் நியூரோ சர்ஜன் வச்சு செக் பண்ணும்போதும் பிரெயின் டெத் கன்ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டாங்க. என்ன டாக்டர் என்னென்னமோ சொல்றீங்க? பிரெயின் டெட் அது இது. என் பையனுக்கு என்னதான் டாக்டர் ஆச்சு? பிரெயின் டெட் என்ன டாக்டர்? இப்போ சராசரியா நம்ம வாழ்க்கையை வாழ பிரெயின் தானமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ உங்க பையன் பிரெயின் டெத் ஆனதுனால அவனால திரும்ப பழைய நிலைமைக்கு வர முடியாதுமா. அப்ப எங்க பையன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே மாட்டானா டாக்டர்? இல்லம்மா, அவனை நாங்க வென்டிலேட்டர் சப்போர்ட்ல தான் வச்சிருக்கோம். அவன் எங்க இருந்தாலும் வென்டிலேட்டர் சப்போர்ட்ல தான் இருக்கணும். அவனால திரும்ப பழைய நிலைமைக்கு வர முடியாதுமா. என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க டிஸ்டர்ப் பண்ண டாக்டர், நான் வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். இல்ல, நீங்க கோவப்படாதீங்க. எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாலும் இதுதான் ஆன்சர் ஆகுது. நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. டாக்டர் சொன்ன மாதிரி வென்டிலேட்டர் சப்போர்ட் இல்லாம உங்க பையனால உயிர் வாழ முடியும். அப்படியே இருந்தாலும் ஒவ்வொரு உறுப்புகளை செயலுக்கு ஆரம்பிச்சிருப்பான். இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா எங்க உடலுக்கு தானம் பண்ணிடலாம். என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? உயிரோட இருக்க பையன் உடம்புல எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. இதுவும் ஒரு வகையான இருக்கலாம். இப்போ எவ்வளோ பேருக்கு ஆர்கன் ஃபெயிலியர் ப்ராப்ளமால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ உங்க பையனோட உறுப்புகளை நீங்க தானம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும்லம்மா. இல்ல எப்படி பண்ண முடியும்? அதுக்கு தான் தமிழ்நாடு அரசு டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஸ்கீம் மூலமா நடப்பிட்டு வராங்க. யாருக்கெல்லாம் எமர்ஜென்சி ஆர்கன்ஸ் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி வைஸ் வச்சு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சோஷியல் ஆக்டர் இருக்கிறதுனால நம்ம பயப்பட தேவையில்லை. உங்க பையனோட பிலாங்ஸ் கூட டோனர் கார்டு இருக்குன்னு சொன்னால தான் இதை பத்தி நான் பேசுறேன். எதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். கான்டாக்ட் பண்ணுங்க. வேணாங்க, அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. நம்ம பையன் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. சொன்னா கேளுங்க. ஆமாப்பா, அண்ணனை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. இல்லம்மா, நம்ம பார்த்து நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல. கடைசி ஆசமா இருந்தே இல்லாமா? இல்லைங்க, இதெல்லாம் எனக்கு சரியா பண்ணாங்க. சொன்னா கேளுங்க. அம்மா அவங்க சொன்னது கேட்டீங்களா? டோனர் கார்டு பத்தி சொன்னாங்கல்ல. அன்னைக்கு கூட நம்ம பையன் வீட்டுல டோனர் கார்டு எடுத்து காட்டினா இப்போ யாருக்கும் பிரயோஜனமா இருக்க மாட்டேன்னு திட்டி விட்டேம்மா. நீங்க என்னங்க, நான் சொல்றேன், நீங்க என்னைக்குதாங்க கேட்டிருக்கீங்க? என் பையனை எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டீங்க. இப்ப அதை பண்ணி இதை பண்ணிட்டு மேலும் மேலும் எதுக்கு கஷ்டப்படுறீங்க? அம்மா நம்ம பையன் இல்லைன்னு ஆயிடுச்சுல. 2 பேருக்கு தெரிஞ்சா இருக்கட்டும். அவங்க கடைசி ஆசை இருந்தே இல்லாமா? நான் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணுங்க. என்னம்மா, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இதை நல்லா சமாளிக்கிறோம்மா. நல்ல தைரியமான முடிவுதான்ப்பா. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நானும் டாக்டர் பார்க்குறேன். பத்திரிகையாளர் சந்திப்பு. டாக்டர், இப்போ ரீசெண்டாக நம்ம ஹாஸ்பிட்டலில் உடல் தானம் பற்றி சொல்லுங்க. அருணகிரி 20 வயது கல்லூரி மாணவர் பைக் ஆக்சிடென்ட்ல பின்னந்தலையில பலமா அடிபட்டதுனால பிரெயின் டெத் ஆயிட்டாரு. அதனால அவரோட உடலுறுப்புகள் அனைத்தும் அவங்க பேரண்ட்ஸோட சம்மதத்தோட 8 நபருக்கு கொடுக்கப்பட்டது. நன்றி டாக்டர். சார், நீங்க எப்படி இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கணும்னு வந்தீங்க? பையன் எங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அவர் 8 பேருக்கு பிரயோஜனமா இருக்கான். அவருக்கு சார்ல 8 பேருக்கு மேலமா உயிரிழந்தார் நினைச்சா ரொம்ப சொல்றோம். ரொம்ப நல்ல முடிவு எடுத்தீங்க சார். நன்றி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோவையில்
காயமுடன் அவசர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட அருண் என்கின்ற கல்லூரி மாணவர் சிகிச்சை பலனின்றி மூளை சாவடைந்தார். இதைத் தொடர்ந்து அவரது 8 உடல் உறுப்புகளும் பெற்றோரின் அனுமதியுடன் தானம் செய்யப்பட்ட சம்பவம் மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம். சுடர் விளக்கே ஆயினும் தோண்டுகோல் தேவை என்பார்கள். அதுபோல்